தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கெல்வரப்பள்ளி அணையை காப்பாற்றுவோம். கெல்வரப்பள்ளி அணையை காப்பாற்றுவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெல்வரப்பள்ளி அணை உள்ளது. இந்த அணையில் உள்ள நீர் முழுவதுமே முழுக்க 100% விவசாயத்துக்கு தான் பயன்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த அணைக்கு வரும் தண்ணீர் பெங்களூரிலிருந்து வரும்பொழுதே கழிவு நீர் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த அணைக்கு வரும் நீர் நுரையுடன் கூடிய நீராக வருகின்றது. இதனால் இங்கு அணையில் மீன்கள் செத்து ஒதுங்குகின்றன. ஆடு மாடுகள் கூட இந்த குடிநீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. பொதுமக்கள் குளிக்க முடியாது, குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு விஷத்தன்மை நிறைந்த நீராக மாறியுள்ளது. இது கர்நாடகாவின் சதிதான் காரணம். இந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. விவசாயத்துக்கு பயன்படுத்தினால் பயிர்கள் கருகிவிடும், நிலம் நஞ்சாக மாறிவிடும், மண் வளம் பாதிக்கப்படும். தற்பொழுது பொதுமக்கள் சீமானுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். சீமான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் என்று. சீமான் கண்டிப்பாக போராடுவார். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடும். 2026 தமிழக சட்டசபை தேர்தலின் பொழுது இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் முழுக்க விஜயை ஆதரித்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை. இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தும் அணைக்கட்டு நீரை பற்றி தமிழக வெற்றி கழகம் கவலைப்படவில்லை. தற்பொழுது சீமான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அங்குள்ள விவசாயிகள் குரல் கொடுத்துள்ளார்கள். கிருஷ்ணகிரி அணையில் வரும் நீரை பாதுகாப்போம். நஞ்சு கலந்து வரும் இந்த நீரை கர்நாடகா தான் திட்டமிட்டு சதி செய்து அனுப்பி வருகிறது. இந்த சதியை முறியடிப்போம். சீமானுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். சீமான் கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்துவார்.